போயிட்டு இப்போ வேடுபரியெல்லாம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அங்கே போய் உற்சவம்லாம் முடிஞ்சு ரிட்டன் உள்ள நுழையும் போது அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே டயர்டாக வாடி போயிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவர் டயர்டாக இருக்காருன்னு. இது 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 போலவே நிறையா நார்மலாக திருவிழா டைமில் நீங்கள் மூலவர் சேவிக்க போனோம்னா அவர் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரை பார்த்து பார்த்து அவரே டயர்டாக இருப்பார். நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பளிச்சுன்னு அழகாக அப்படியே சிரிச்ச மணிக்கு இருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம ரெகுலராக பெருமாள் சேவிக்கிறவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நான்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. இப்போது தேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீரங்கம் தேர். அந்த தேருக்கு வெளில பெருமாள் வந்து தேரில் ஏறி உட்காந்து தேர் ஸ்டார்ட் ஆகும் ஜரூராக போவார். அவ்வளோ ஹாப்பியாக நல்லா இருக்கும். எல்லா வீதியும் சுற்றிட்டு வந்து அங்கே நிற்கும் போது அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டயர்டாக இருக்கும். அவர் ஃபேஸ் டயர்டாக ஆகிடும். அந்த ஃபுல்லாக வந்தோன்னே அந்த வெயிலில் சுற்றிட்டு வந்தோடனே டயர்ட் ஆகிடுவார். அது அவருக்கு தெரியும். இது கூடவே இருந்து சேவை செய்கிறாங்க இல்லையா பட்டர் சுவாமி, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. பெருமாள் இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, வந்து இன்னும் அவர் முகத்தில் ஒரு கலையே இல்லை, அவர் ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவார். படுக்கும்போது பார்த்தீங்கன்னா கடவுளை வந்திருக்காரு பெருமாள். வந்துட்டு எனக்கு ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா அவங்கள நான் துலுக்க நாச்சியாராக நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்காகவே உயிர் விட்டுருக்காங்க. இன்னொன்று அவங்க என் மேலே அளவு கடந்த பக்தியாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சந்நிதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, உடனே சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிடுவார். காலையில் எழுந்திரிச்சு வேகமாக பார்ப்பார். பட்டர் சுவாமி எங்கேயும் இடம் இருக்காது. அந்த கார்னருக்கு தான் கொஞ்சம் காலியாக இருந்திருக்கும். அப்புறம் இந்த முஸ்லீம்களுக்கு சிலை வழிபாடு கிடையாது இல்லையா, அதனால் நம்ம பிபி நாச்சியாரை ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. வரைஞ்சி வச்சுட்டு அவங்களுக்கும் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் 10 ராப்பத்து வரும் இல்லையா, அந்த டைமில் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச கைலி கட்டி விடுவாங்க. கைலி சேவை அன்னைக்கு அவருக்கு ரொட்டி தான் தருவாங்க. அந்த டெல்லியிலலாம் ரொட்டி தானே சாப்பிடுவாங்க அப்போல்லாம். அதனால் ஏதோ பருப்பு ரொட்டி இந்த தாயார் துலுக்க நாச்சியாருக்கு படைச்சிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கே படைக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் எப்போதுமே பகல் 10 ராப்பத்தில் ஒரு நாளும் ஒரு சேவை இருக்கும். அதில் ஒரு நாள் கைலி சேவைன்னு கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பெருமாள் எப்பேற்பட்டவர் பார்த்தீங்களா. இவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க தான். ஆனாலும் பெருமாள் மேலே பிரீத்தியோட அன்போடு இருந்ததுனால அவங்களுக்கு கோயில்லையே இடம் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, அவர் பெருமாளுடைய கோயிலே இடம் கொடுத்துருக்காருன்னா எப்பேற்பட்டவர்னு பாருங்களேன். சாதாரணமாக அதை என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் மரியாதை உண்டு பெருமாள் கிட்ட. அவர்கிட்ட நம்ம 1 மடங்கு அன்பு செலுத்தணும்னா அவர் நம்ம மேலே 100 மடங்கு அன்பை காட்டுவார். அப்படியே 100 மடங்கு அன்பை கொடுத்து அணைச்சிக்குவார். அப்பேற்பட்டவர் நம்ம பெருமாள். இதில்